வெற்றிவேல் முருகனிக்கிறவர் எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சந்தாபன் சமிக்கிறவர் குருநாதர் அருணாபெருமான் திருவிழையே சர்மசம் எம்பெருமான் கவரை முழுவதும் பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயந்த திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தில் வருஷப்படி பாடல் 1105 கோலகாலத்தின் தொகும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடலில் முருகா பொருள் வேண்டி கவிபாடி வீணாகி விடாமல் அருள் வேண்டி கவிபாடும் திறம்பொருள்வாயின்னு வேண்டிக்கிற பாடல். எம்பெருமானோட அருளை நாடி வேண்டி பாடப்பெற்ற பாடல். நரஸ்துதி தவிர எம்பெருமான் அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல். தானனா தத்தன தானனா தத்தன தானனா தத்தன தனதான, இதுதான் சந்த குறிப்பு. கோலகாலத்தை விட்டு ஆசு பாட கொடி கோவை பாட கொடி கொடி வாதில் கோடி கூட கவிச்சேனை சாட கெடி கூறு காழ கவி புலவோன் யான் சீலகால புயல் பாரிஜாதரு தியாக மேறு பொறுப்பு என ஓதும் சீதரா சித்திர வித்தாரமே செப்பிட கேளனா நிற்பதை தவிர்வீனோம். ஆலகால படி பாயல் நீலப்படுத்து ஆரவார கடற்கு இடைசாயும் ஆடி மாலுக்கும் நல் சாமவேதற்கும் எட்டாத ரூபத்தினில் சுடராய காலகால பிரபு சாலுமால் உற்று உமைக்காக வேளை புக கழுநீரால் காதும் வேள சிலை பார மீன கொடி காமவேள் மைத்துன பெருமாளே. கோலகாலத்தை விட்டு ஆசு பாட கொடி கோவை பாட கொடி கொடிவாதில் கோடி கூட கவிச்சேனை சாட கெடி கூறு காலக்கவி புலவோன் யான் சீலகால புயல் பாரிஜாதரு தியாக மேறு பொறுப்பு என ஓதும் சீதரா சித்திர வித்தாரமே செப்பிட கேள் என நிற்பதை தவிர்வேணும்னு முதல் பகுதியில் கேட்குறார். அதாவது கோலகாலத்தை விட்டு, கோலகாலம்னா வீண் ஆடம்பரம், இவற்றெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு ஆசு கவிகள் பாடவும் கொடிக்கவி பாடவும் கோவை என்னும் பிரபந்த வகை கவி பாடவும் கொடி கொடி காக்கை கூட்டங்கள் போல கூச்சலிடும் வாதத்தில் தர்க்கத்தில் சண்டையில் கோடிக்கணக்கான கூலம் குப்பை போன்ற பயனற்ற கவிகளின் கூட்டத்தை துகைத்து வெல்வேன் என்று கீர்த்தியை கூறும் காளகவி புலவனியான் பெருமழை போல கவிகளை பாடவல்ல புலவனியான் ஒழுக்கத்தோடு உரிய காலத்தில் பெய்யும் மேகம் என்றும் பாரிஜாத தெய்வ விருட்சம் என்றும் கொடையில் மேருமலையை என்றும் பரிசு பெறுவோடு போற்றுகின்ற சீதரா திருமாலானேவனே உன் மீது நான் சித்திரகவி வித்தாரகவி பாட நீ கேட்பாயாக என்று நான் செல்வர்களிடம் சொல்லி நின்று காத்திருத்தலை ஒடியேனோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்டுக்கிறார். ரெண்டாவது பகுதியில் ஆலகால பணி பாயல் நீளப்படுத்து ஆரவார கடற்கு இடைசாயும் ஆழி மாலுக்கும் நல்வே சாமவேதற்கும் எட்டாத ரூபத்தில் சுடராய காலகால பிரபு சாலுமால் உற்று உமைக்காக விளைப்புக கழுநீரால் காதும் வேளச்சிலை பார மீனக்கொடி காமவேள் மைத்துன பெருமாளின் முடிகிறார். அதாவது ஆலகால விஷத்தை கொண்டு பாம்பாகி ஆதிசேஷன் என்னும் படுக்கையில் நீண்டு படுத்து ஆரவாரம் பேரொலி செய்யும் கடலின் மத்தியில் சாயும், அதாவது பள்ளி கொண்டிருக்கும் யாரு சக்கராயுதனாம் திருமாலுக்கும் நல்ல சாமவேதன் சாம வெண்தாமரை மேல் விட்டிருக்கும் அல்லது சாமம் பொன்னிறத்தனான பிரம்மனுக்கும் எட்டாத உருவில் ஜோதி சொரூபனான காலகாலனாகிய பிரபு சிவன் மிகுதியான நிரம்ப, அதாவது மாலுட்டு ஆசையடைந்து உமைக்காக பார்வதியை மணக்கும் பொருட்டு வேலை புக சமயம் வர கழுநீரால் செங்கழுநீர் பானம் 5வது பானமாகிய நீலோர்பலம் என்னும் பானம் கொண்டு அவரை காதும் வாட்டின வேளச்சிலை கரும்பு ஏந்தியவனும் பாரம் பெருமை பொருந்திய மீன்குடியை கொண்டவனுமான காமவேள் மன்மதனுடைய மைத்துனராகிய பெருமாளே கேளனா நிற்பதை தவிரேனோன்னு கேட்கிறார். இந்த பாடலில் நிறைய குறிப்புகள் வச்சிருக்கார். ஆசு பாடல், கொடுத்த பொருளை அடுத்த பொழுதில் பாடும் பாட்டு ஆசு கவின்னு திருப்பூர் சொல்றார். கொடிக்கவி கொடியை சிறப்பித்து பாடும் கவி. உமாபதி சிவாச்சாரியார் தில்லையில் உள்ள கோயிலில் கொடியேறும்படி கொடிக்கவி பாடியார். கோவை அகப்பொருளில் பாடப்படும். திருக்கோவையார் போன்ற நூல்கள் இது 96 வகை பிரபந்தங்களில் ஒன்று. இனி கொடிக்கோவை என்பதில் கொடி என்பதை கோடி என்பதன் குறுக்கம் என கொண்டு கோடிக்கணக்கான கோவை பாட அப்படின்னு சொல்லலாம். கெடி கூறுதல் அப்படின்னா தனது கீர்த்தியை எடுத்து கூறுதல். காளகவி புலவன் என்பது காளமேக புலவரையும் குறிப்பிடலாம். காளமேக புலவர் போன்ற பெரும் புலமை உடையவன் அப்படின்னு பொருள் வரும். காளமேக புலவர் அருணகிரியாரோடு சமகாலத்தில் அல்லது சற்று முன்பு இருந்த தெய்வீக புலவர்னு வச்சுக்கணும். என்ன 15ஆம் நூற்றாண்டு அவருக்கு. திரு அணைக்கா அகிலாண்டேஸ்வரின் திருவருளை பெற்று ஆசுக்கு காலமையில் ஆனவன் ஆசுகை பாடுதலில் மகா நிபுணராய் திகழ்ந்த புலவர் பெருமான் அவர். அடுத்தது காலம்னா அதாவது முதலியன அக்காலத்து புலவரின் விருது சின்னம். இது ஏற்கனவே நம்ம படிச்சுக்கணும். காளகவின்னு ஒரு பட்டம் இருக்கு. அதனால காளகவி புலவன் ஒரு பட்டமாக வச்சுக்கலாம். அடுத்தது புயல் பாரிஜாதம் என்னும் தெய்வத்தரு மேறு இவை கொடைக்கும் கருணைக்கும் பேர் போனது. புயல் சொல்றார், நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது ஸ்ரீதரன் அப்படின்னா திருவை தெரிப்பவன், லக்ஷ்மிகரம் நிரம்பியவன். அரசர்களுக்கு லக்ஷ்மிகரம் இருப்பதனால தான்
திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்னு திருவாக்கு எழுந்தது திருவாய்மொழியில். சித்திரகவி இது எழிகுற்று, ஏகபாதம், கரந்துரை, கூடசதுக்கம், கோமூத்திரி, மாலை மாற்று முதலிய விசித்திர மிரைக்கவிகள் இவற்றுள் சித்திரத்தில் அமைத்தல் கேற்ப பாடும் வகையான உள்ள. வித்தார கவிகள் இது ஆசு, மதுர, சித்திரம், வித்தாரம் எனப்படும் கவி நான்குள்ள விரிவாக பாடும் பிரபந்தவை. இயலிசை நாடகம் முதலின விரித்து பாடும் கவி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆசு, மதுரை, சித்தார, ஆசு, மதுரம், சித்திரம், வித்தார கவியை பற்றி ஏற்கனவே நிறைய நம்ம விரிவாக படிச்சிருக்கோம். அடுத்தது சாமவேதன். சாமம்னா பொன். பிரம்மன் வந்து பொன் நிறுத்தவன். செம்பொன்னின் மெனியனாம் பிரம்மன் அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். பிரம்மனை சாமவெண் தாமரை மேலையன் சம்பந்தர். சாமவேதம்னா அதாவது சாமவேதம் முதலிய வேத தாமரில் விட்டிருப்பவன். வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் போலோன்பர் சம்பந்தர். எட்டாத ரூபம்ங்கிறார். அதாவது அண்ணாமலை கடல்வண்ணனும் மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகி அண்ணாமலை அண்ணன் சம்பந்தர். காலகாலன்கிறார். காலகாலன்னா காலனை அட்டவன். அடுத்தது காதும் வேளச்சிலை. மன்மதன் சிவன் மீது பானம் மீது வரலாறு சொல்றாரு. இப்படி பல அற்புதமான விஷயங்களை இந்த பாடலில் சுவாமி வந்து கொட்டி கொடுத்துருக்கார். எம்பெடட்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி உள்ளே வச்சுருக்கார். கோலகாலத்தை விட்டு கோலாலம் என்று சொல்லப்படும் பேரொளி, கூக்குரல், பகட்டு என்ற பொருள். ஆசுபாடு. ஆசுனா 4 கவியில் ஒன்று. கவிகள் 4: ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. சித்திரகவி, வித்தாரகவி. விரைந்து பாடப்படுவது ஆசுகவி. 4 கவி தியாகா அப்படிம்பார் கந்தன் முதல. ஆசு கவி முதல மொழிவன நிபுண மதுப முகரித மௌன முகுட பரிமள நிகில கவிமாலை சூடுவதும்பார் சீர்பாதவில். கொடி கோவை பாட. கொடினா கொடிக்கவி. கோவைன்னு அகத்துறை வைத்து பாடுவது. பிரபந்த வகையில் ஒன்று. கொடி வாது. கொடினா காக்கை. கொடினா நீளம் பெருக்க அப்படிங்கிற பொருளில் வந்தது. கோடி கவி கோடி கூழ கவிச்சேனி சாட கெடி கூறு காழ கவி புலவோன்யான். கோடினா அளவற்ற. கூழம்னா குப்பை. கூழ கவிச்சேனா பலவை கவிஞர்கள் கூட்டம். கெடினா வல்லமை புகழ். காலக்கவினா காடுனா கருமை. சூழ்கொண்ட கருமையமானது மழையை பொழிவது போல கவிபாடும் திறமை. காலவே புலவர் அதிவேகமாக பாடல்களை பாடுவது வல்லவர். இடமென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு ஆகாதோ சும்மா இருந்தால் இருந்தேன் எழுந்தேனே ஆமாயின் காலமேக பிழாய்பார். இது ஒரு தனிப்பாடு. இம்முன்னு சொல்றதுக்கு முன்னாடி 700 பாடல்கள். அம்முன்னு அடிச்சோன்னா அதற்குள் 1000 பாட்டுகளும் ஆகிவிடாதோ. சிறுவனே சும்மா இருந்தாலும் இருப்பேன், பாடத் தொடங்கினா பெரிய கார்மேயமாக பொழிவேன் என்று அறிவாயன் பொருள் வர பாட்டு இந்த பாட்டு. திருச்செந்தூர் குருநாதர் சொல்றாரு. மடல் பரணி கோவையார் கதம்பகம் முதல் உளது கோடி கோள் பிரபந்தமும் வகை வகையில் ஆசு சேர் பெருங்கவி சண்டவாயு மதுர கவி ராஜராஜன் நான் என் வெண்குடை விருதுகுடி தாழ்மேக தண்டிகை வரிசையோடு உலாவும் மால் அகந்தை தவிர்த்து தொடங்குவார். அடுத்தது சீலகால புயல். புயல்னா மழை பொழியும் மேகம். கால புயல் தான் பெய்ய வேண்டிய பருவ காலத்தில் பெய்யும் மழை மேகம். பாரிஜாத தருணா மரம். பாரிஜாதங்கிற மரம் தேவலத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிற மரம். தியாக மேறு பொறுப்பு என ஓதும் ஸ்ரீதரா. தியாகம்னா கொடை, பிறருக்காக ஒன்றை விட்டு கொடுக்குறது. மேறு பொறுப்புனா மேருமலை. ஸ்ரீதரனா ஸ்ரீதேவியை திருமார்பில் தடுத்த திருமால். ஸ்ரீதரன் அப்படிங்கிற சொல் வந்து வடமொழியில், அதாவது சீதரன் தமிழ் சொல்கிறோம், வடமொழியில் ஸ்ரீதரன். சித்திர வித்தாரமே செப்பிட கேள் என நிற்பதை தவிர்க்கணும். சித்திரம்னா சித்திரகவி, வித்தாரம்னா வித்தாரகவி. 4 கவி: ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, சித்திரகவி, வித்தாரகவி ஆகிய 4 செய்யுள்கள். ஆசுகவினா ஒருவன் கருத்திற்கு ஏற்ப உடனே பாடுது. மதுரகவினா இனிமையாக அழகாக பாடுது. சித்திரகவினா சித்திரத்தில் அடைத்தற்குரிய செய்யுள். வித்தாரகவினா விருந்த காவியங்கள் பாடுது. அதாவது செல்வத்தை வரிதே வைத்து வாழும் பயனில்லாத பதடுகள் இருக்கை தோறும் போய் தூய செந்தமிழை இறைவனை பாடுவதற்கு உரிய தீந்தமிழை வரிதாக அந்த பதர்களை புனைந்துரையும் பொய்யுரையுமாக போழ்ந்து பாடி அவர்கள் தரும் பொருளை பெற்று மகிழ்கிறது. அந்த விஷயத்தை கண்டிக்கிறார். சிறிது காலமே நின்று மின்னலைப் போல விரைவில் அழியும் பொருளையே பெற்று வீண் போயினர். என்றும் அழியாத திருவுள் செல்வத்தை வாரி வழங்கும் இறைவனை பாடுவியும் திறன் அறியாது கெடுவர். இப்படி வீணாகாதபடிக்கு முருகப்பெருமான் திருவுளை வேண்டோர் அடியலார். வஞ்சக லோபர் மூடர் தம்பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபாவின் வன்புகள் பாரிகாரி என்று இசை பாதுகுறி வந்தியர் போல வீணில் அழியாது என்பர் திருப்புகழ். ஆழகால பணிப்பாயில் நீளப்படுத்த ஆரவார கடற்கீடை சாயும் ஆடிமாலுக்கும் நல் சாமவேதற்கும் எட்டாதரும்
பனினா பாம்பு, ஆலகால பனினா கொடிய விஷயத்தை உடைய பாம்பு ஆதிசேஷன். ஆரவார கடல்னா அலைகள் எரிந்து கொண்டே இருக்கும் கடல். இங்கே திருப்பார் கடல். ஆடினா சக்கரம், சக்கரப்படி ஏந்தி திரும்ப. சாமவேதம் தான் பிரம்மன், சாமவேதம் பாடுற பிரம்மன். சாமவெண் தாமரை மேல் அயனும் திருஞான சம்பந்த பெருமான். 8வது ரூபம்னா திருமாலும் பிரம்மனும் அறிமுடி காண முடியாதபடி ஜோதி வடிவா என்ற சிவபெருமானுடைய ரூபத்தை சொல்றார், வடிவத்தை சொல்றார். காலகால பிரபு, காலனா யமனுக்கும் யமனான சிவபெருமான். தனது அடியவரான மார்க்கண்டேயர் உயிரை கவர வந்த காலனை வதைத்தவர் சிவபெருமான். கழுநீரால் காதும் வேழச் சிலைபாரம் மீனக்கொடி காமவேள் மைத்துன பெருமாள். கழுநீரா செங்கழு நீர் மலர். காதுன்னா போர் புரிதல், வேழச்சில்னா கரும்பு, மீன் கொடி காமவேள், மீனை தனது கொடியுள்ள மன்மதன். சிவபரம்பொருளின் தவநிலை குளிக்க மன்மதன் தேவர்களின் ஏவலுக்கு இணங்க அவர் மீது மலரம்பழி தொடுத்தான் மன்மதன். மன்மதன் திருமாலின் மகன் என்ற முறையில் முருகப்பெருமானுக்கு மைத்துன். அதை சொல்கிறார். இந்த அற்புதமான பொருள் என்ன கருத்துனா, முருகா பொருள் வேண்டி கவிபாடி வீணாகி விடாமல் அருள் வேண்டி கவிபாடும் திறத்தை அருளி என்னை காப்பாற்றுவாய் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடலை பழனியாண்டான் திருவடியில் சமர்ப்பித்த அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமானுக்கு முருகா 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 முருகா.